அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய நம்முடைய படைப்பாளராகிய நம்முடைய இரட்சகர் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய இரட்சகரை இங்கே நாம் அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவுடைய முதல் உரையிலே அமர்ந்திருக்கின்றோம். அவரை மட்டுமே கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்கான ஒரு மாபெரும் அரிய பெரும் வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை பாக்கியவான்களாக சிறப்பாக்கி வைத்திருக்கின்றார். அந்த வகையில் நாம் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அந்த அல்லாஹ் ஒருவருக்கு மட்டுமே. அவருடைய அனுமதி இல்லாமல் நாம் அவருடைய மார்க்கமான இந்த சரணடைதலை அடைந்திருக்க முடியாது. அவர் நம்மை தேர்ந்தெடுத்து அவருடைய மார்க்கத்திலே நம்மை தக்க வைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவராக அவர் மட்டுமே இருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகள் வளமானதாகவும் திரும்ப திரும்ப படிக்கக்கூடியதாகவும் படிக்க தூண்டக்கூடியதாகவும் ஒவ்வொரு முறையும் நமக்கு பல்வேறு சரியான வழிகளிலே வழிகாட்டக்கூடிய வேதமாகவும் இது இருக்கின்றது. அப்படிங்கிறத நாம் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டும் அனுபவித்து கொண்டும் வருகின்றோம். மாஷா அல்லாஹ். அது அல்லாஹ் வழங்கிய ஒன்றாக இருக்கின்றது. லா குவத்த இல்லா பில்லா. அவரை தவிர வேறு யாருக்கும் எதற்கும் எந்த சக்தியும் பலமும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த 114 அத்தியாயங்களை நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு சின்ன சூறாக்களாக ஒவ்வொரு ஜும்மாலையும் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம சென்ற வாரம் பார்த்தது 87வது அத்தியாயம் அல் அலா என்று சொல்லக்கூடிய மிகவும் மேலானவர் என்ற தலைப்பு கொண்ட ஒரு சூறாவை நாம் சென்ற வாரம் பார்த்தோம். இந்த வாரத்தில் நாம் அதுக்கு முந்தி இருக்கக்கூடிய 86 பிரகாசமான நட்சத்திரம் அல் தாரீக் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறாவை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரா 86 பிரகாசமான நட்சத்திரம் அத் தாரீக். அல்லாஹ் ஒரு படைப்பினுடைய பெயரை குறிப்பிட்டு இங்கே தலைப்பாக வைத்திருக்கின்றார். நம்ம வானத்தில் நிறைய நட்சத்திரங்களை பார்க்குறோம். அதுலேயும் குறிப்பாக இருக்கக்கூடிய சில நட்சத்திரங்கள் பிரகாசமாக இருக்குங்கிறதையும் பார்க்குறோம். பளிச்சின்னு இருக்கும். அதுதான் வழிகாட்டியாக இருக்குது. கடல்லையும் தரையிலையும் வழிகாட்டியாக இருக்குது. அதுங்கிறத நம்ம அறிகிறோம். அந்த பிரகாசமான நட்சத்திரத்தை உள்ள ஒரு தலைப்பாக இங்கே வச்சிருக்கிறார். அது அரபியில் அத்தாரிக் என்று சொல்லப்படுது. அது என்ன வென்று அறிவீரான்னு பின்னால் எல்லாம் கேட்குறாரு. நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். இதெல்லாம் விண்ணக பொருட்களில் ஒன்றா இருக்குது. நாம் ஒரு சின்ன பூமியில் வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம். மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ப இந்த பூமி தான் அல்லாஹ் நமக்கு வடிவமைச்சிருக்கிறாரு. இதையும் தாண்டி நம்மளை சுற்றி நமக்கு மேலே ஏராளமான படைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அறிகிறோம். அந்த படைப்புகளில் ஒன்று நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம அன்றாடம் நம்மளோட கண்களால் பார்க்க முடியும். ஒளி இல்லாத ஒரு கிராமத்தில் இருந்தோம்னா நிறைய விண்மீன்களை பார்க்க முடியும், நட்சத்திரங்களை. அதே நம்ம நகரத்தில் வாழ்ந்தோம்னா நிறைய ஒளி உள்ள நகரம், வெளிச்சமான ஊர்கள் இருந்தோம்னா நம்முடைய பார்வை அந்த ஒளியை தாண்டி போகாததுனால நிறைய நட்சத்திரங்கள் நம்மளால் பார்க்க முடியாது. அதே அவுட்டரில் போகும்போது நம்ம நிறைய பார்க்க முடியும். அந்த விண்மீன்கள்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் நிறைய வரும். எவ்வளோ அற்புதமான படைப்புகளாக இருக்குது, பார்ப்பதற்கு எவ்வளோ ரசிக்கக்கூடிய ஒரு படைப்பாக இருக்குது. எப்போது நம்ம காலம் முழுக்க பார்த்துட்டே இருக்கிறோம் இந்த விண்மீன்களை.
எப்போது நம்ம சளிப்படைஞ்சிருக்கிறோமா? கிராமங்களில் மொட்டை மாடியில் படுத்து மல்லாங்க படுத்து அந்த விண்மீன்களை நம்ம ஒன்று ஒன்றையாக பார்த்து ரசிப்போம். அதை எண்ண முடியாது, நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். பக்கத்தில் இருக்கும், இன்னமும் என்னன்னு தெரியாது. அப்படி ஒரு கடுமையாக கொச்ச நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிக சிறப்பான படைப்பை பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய ஞாபகம் நமக்கு வரும். அல்லாஹ் எவ்வளோ வல்லமை உள்ள ஒருத்தராக இருக்கிறாரு, எவ்வளோ பிரம்மாண்டமான படைப்புகளை வானங்களில் படைக்க வச்சுருக்கிறாரு. இதெல்லாம் படைத்த நம்முடைய இரட்சகர் அவர் சொல்லக்கூடிய மறுமை எவ்வளோ உண்மையானதாக இருக்குது அப்படிங்கிற நிறைய நம்பிக்கைகள் நமக்கு ஏற்படும். அந்த மாதிரியான ஒரு படைப்பை பற்றி தான் அல்லாஹ் அங்கே நமக்கு தலைப்பாக வச்சுருக்கிறாரு. தொடர்ச்சியாக ஒவ்வொரு சூறாவினுடைய ஆரம்பத்திலே வரக்கூடிய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். கடவுள் எத்தகையர் என்று சொன்னால் அவர் மிக்க அருளாளராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார். அவர் தான் படைத்த ஒவ்வொரு படைப்பின் மீதும் கருணை உடையவராக இருக்கிறதுனால தான் எல்லாமே இன்றைக்கி வாழ்ந்துகிட்டு இருக்குது. அவருடைய கருணையும் அருளும் இல்லைன்னு சொன்னால் எப்போவோ நம்முடைய கதைகள்லாம் முடிஞ்சிருக்கும். நாம் செயல்படுறோம், இயங்குகிறோம். அது நம்முடைய கையாக இருந்தாலும் சரி, காலாக இருந்தாலும் சரி, உடலில் உள்ள உள் உறுப்புகளாக இருந்தாலும் சரி, நாம் பார்க்கக்கூடிய திறன் உள்ள இந்த கண்ணாக இருந்தாலும் சரி, செவிகளாக இருந்தாலும், பேசக்கூடிய உண்ணக்கூடிய வாய்களாக இருந்தாலும், சுவாசிக்கக்கூடிய மூக்காக இருந்தாலும், சிந்திக்கக்கூடிய மூளையாக இருந்தாலும், எல்லாமே நமக்குள்ளே செயல்படுதுன்னா அது அவருடைய அருளும் கருணையும் இல்லாமல் அது செயல்படாது. அவர் நம்மீது பொழிந்திருக்கும் கருணையால் தான் நம்முடைய எல்லா உறுப்புகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர் மட்டும் அவருடைய அருளை நிறுத்திவிட்டால் இந்த உறுப்புக்கு எந்த மதிப்பும் இருக்காது, எதுவும் செயல்படாது. அப்படி அவரை வழிபடக்கூடியவர்களையும் அவரை மட்டும் வழிபடக்கூடியவர்களையும் அவரை வழிபடாத அனைவர் மீதும் அவர் கருணை உடையவராக இருக்கின்றார். இந்த உலகத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே மறுமையில் அதற்கான தீர்ப்பு இருக்குது. அவரை வழிபட்டவர்கள், அதாவது அவர்களை மட்டும் வழிபட்டவர்கள் மீட்டு கொள்ளப்படுகின்றார்கள். அவரை வழிபட்டு அவருக்கு சமமாக வேறு எதையேனும் கருதி வழிபட்டிருந்தால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய விதி மிக மோசமானதாக இருக்கும், நரகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம அறிகிறோம். அப்படி அல்லாஹ் நம்ம மேலே கருணை வைத்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த அவர் மட்டும்தான் தெய்வம் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை நாம் அடையாளம் இன்றைக்கி கண்டிருக்கிறோம்னா அது அவர் நம் மீது பொழிந்த அருளும் கருணையுமாக இருக்குது. இதை நமக்கு அல்லாஹ் நம்முடைய மரணம் வரை அவருடைய கருணையும் அருளையும் கொண்டு நம்மை வழிநடத்துவாராக. தொடர்ச்சியாக பிஸ்மில்லா தொடர்ந்து முதல் வசனம், ஆகாயம் மற்றும் அத்தாரிக்கின் மீது அப்படின்னு சொல்லி துவங்குறார். அல்லாஹ் தான் படைத்த ஒவ்வொரு படைப்பின் மீதும் சத்தியமிட்டு கூறக்கூடியவராக இருக்கின்றார். அந்த வகையில் அவர் சொல்கிறாரு, ஆகாயம்ங்கிற வார்த்தையை முதல்ல சொல்கிறார். எல்லோருமே அறிந்த ஒரு படைப்பாக இருக்குது. பூமியில் யார் எங்கே வாழ்ந்தாலும் எல்லோருக்குமே என்ன தெரியும்? வானம்ங்கிறது தெரியும். அந்த ஆகாயம், அது மட்டும் இல்லாமல் அத்தாரிக்கின் மீது, அந்த வானத்தில் நட்சத்திரங்களை கொண்டு அல்லாஹ் அழகாக படைத்திருக்கிறார். அவைகளின் மீது அவர் சத்தியமிட்டு சொல்கிறாரு. அந்த தாரிக்குனா என்ன அப்படிங்கிற கேள்வியை திருப்பி கேட்குறார். அல்லாஹ் அத்தாரிக்கின் மீது சத்தியமிட்டு சொல்கிறார்ல, அந்த அத்தாரிக்குனா என்ன அப்படின்னு கேட்குறார். அத்தாரிக் என்பது என்னவென்று உமக்கு தெரியுமா? அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்குறாருன்னா அதுக்கு அவர் பதில் சொல்ல போகிறாருன்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு எதுவுமே சுயமாக தெரியாது. ஆதமுக்கே அவர் தான் எல்லா பொருளினுடைய பெயரையும் கற்றுக் கொடுக்குறார். அதுக்கப்புறம் சொல்கிறார். வெறுமனே ஒரு பொருளை காட்டி இது என்ன சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்க கேட்குறாரா? இல்லை, அனைத்தையும் கற்றுக் கொடுக்குறார். அது மாதிரி அவர் நமக்கு ஒரு விஷயத்தை கேட்குறாரு அப்படின்னா நாமளே சொல்ல முடியுமா? நமக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு படைப்போ ஒரு பொருளோ எதுவும் நமக்கு தெரியாது. அதெல்லாம் ஒரு கேள்வி கேட்டால் சொல்ல போகிறார்னு அர்த்தம். அத்தாரிக் என்பது என்னவென்று உமக்கு தெரியுமா? திருப்பி சொல்கிறாரு, அது என்னதுன்னா பிரகாசமான நட்சத்திரம். நட்சத்திரங்களில் மிளிரக்கூடியது இருக்குது, மங்கி தெரியக்கூடியது இருக்குது, லேசான ஒளி உள்ளது இருக்குது. எல்லாமே தூரத்தை பொறுத்து அது மீது ஒளிப்படுது, பிரகாசமாக செலையுது இருக்குதுன்னா நெருக்கமாக இருக்குதுன்னு அர்த்தம்.
ரொம்ப தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த விண்மீன் அந்த ஒளி அது மேலே படுவது குறைவாக இருக்கிறதுனால குறைவாக தெரியுது. சிலது பெருசாக காட்டும், சிலது மெல்லிசாக காட்டும். அதனால் இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு அது வந்து ஒரு ரம்மியமாக இருக்கும், ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய படைப்பு. அந்த பிரகாசமான நட்சத்திரம் தான் அத்தாரிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். திருப்பி பரிபூர்ணமாக ஒவ்வொருவரும் நன்கு பாதுகாக்கப்பட்டுள்ளனர் அப்படிங்கிறார். அவரால் படைக்கப்பட்ட ஒவ்வொருவருமே நன்கு பாதுகாக்கப்பட்டுள்ளனர் சொல்கிறார். பரிபூர்ணமாக படைக்கப்பட்ட எல்லாருமே அவங்களுக்குன்னு எல்லா உறுப்புகளும் கொடுத்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. யாருமே சாப்பிட்டு ஜீரணமாகாத உடல் கிடையாது. அது மாதிரியான அமைப்புகள் செட்டப்புகள் எல்லாம் செஞ்சு பரிபூர்ணமாக எல்லாம் நினைச்சிறாரு பாதுகாத்து வச்சுருக்கிறார். ஒருத்தர் உயிர் வாழ்கிறான்னா அவன் உடம்புல 6 லிட்டர் ரத்தம் சுழற்சியில் இருந்துகிட்டு இருக்குது. அப்படி அவனை பாதுகாத்து வச்சுருக்கிறார். ஒருவனுக்கு எந்த ஆபத்துமே இல்லாமல் இருக்குதுன்னா அவனை அவர்தான் என்ன செய்கிறாரு பாதுகாத்து வைத்திருக்கின்றார். யாருமே யாரையும் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியாது. நாம் ஒரு பலமான கோட்டைக்குள்ளே இருந்தாலும் ஒரு பூகம்பம் வந்துருச்சுன்னா அது கோட்டை என்ன செஞ்சிடும், தகர்ந்துடும். ஆக நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கடவுள் தான் காரணமாக இருக்கிறாரு. ஏன்னா அவர் சொல்கிறாரு பரிபூர்ணமாக ஒவ்வொருவரும் நன்கு பாதுகாக்கப்பட்டுள்ளனர். நம்ம கண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராத அளவுக்கு நம்முடைய கண் இமைகள் என்ன செய்யுது சிமிட்டி கொண்டே இருக்குது. ஒருத்தர் கண்ணு குத்துறமாக நம்ம கிட்ட கை கொண்டு போனோம்னா டப்புன்னு கண்ணு நம்ம அறியாமலே தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு அது என்ன செய்யுது மூடிக்குது. திறந்திருக்கும் பொழுது காற்றில் இருக்கக்கூடிய நிறைய தூசிகள் எல்லாம் நம்முடைய கண்ணில் வந்து அடையுது. அது அப்பப்போ அது என்ன செய்யுது இமைகள், அந்த இமைகளுக்கும் கண்ணுக்கும் மத்தியில் ஒரு கேப் இருக்காது. நம்ம தூக்கி பார்த்தா தான் தெரியும், சப்புன்னு ஒட்டிக்கிட்டு இருக்கும். அப்படி அதை ஆடி அசைந்து கொடுத்து மேலும் கீழும் இறக்கி இந்த தூசிகள் என்ன செய்யுது கண்ணினுடைய ஓரத்துக்கு தள்ளும். ஏன்னா அங்கே தான் ஜவ்வு இருக்குது, அது ஒட்டி கொள்ளக்கூடிய அளவில். நம்ம கண்ணை சுத்தம் செய்கிறோமே, கண் முழுக்கமாக கை விட்டு தேய்க்கிறோம், கண் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வில் தான் கை வைப்போம். தண்ணியை தொட்டுட்டு அதில் தேய்ச்சோம்னா அதில் வெளியில் ரொம்ப புழக்கமாக இருந்தோம்னா, நம்ம வெளியே ரொம்ப அதிகமாக ட்ராவல் பண்ணியிருந்தோம்னா, நகரங்களில் இருந்தோம்னா, தூசியான இடங்களில் போயிருந்தோம்னா அதெல்லாம் கண்ணில் பட்டு ஓரமாக வந்து சாடி கிடக்கும். வீட்டுக்கு வந்தோடனே நம்ம முகம் கழுவும்போது அதை க்ளீன் பண்ணோம்னா அந்த தூசியெல்லாம் கையில் வரதை பார்க்கலாம். கருப்பாக இருக்கும் அந்த படக்கூடிய பொருளை பொறுத்து இல்லையா. அப்போது இதெல்லாம் எப்படி அவர் பாதுகாத்து வச்சுருக்கிறார். தொடர்ச்சியாக கண்ணில் பட்டுட்டே இருந்தோம்னா அது நிச்சயம் இமைகள் இல்லைன்னா கண்ணே தெரியாமல் போயிடும். ஆனால் அதை கண்ணை சிமிட்டக்கூடிய அளவுக்கு வச்சு எல்லாம் நம்முடைய கண்களை பாதுகாக்கிறாரு. நம்முடைய மூக்குக்குள்ளே சில முடிகள்லாம் இருக்குது, அது நம்ம சுவாசிக்கும் போது தூசியெல்லாம் போகாமல் அங்கே ஃபில்டர் ஆகுது. திருப்பி நம்ம முகம் கழுவும் போது மூக்களை நம்ம சுத்தம் செய்கிறோம் இல்லையா. நம்முடைய காதுகளுக்குள்ள கசப்பான தன்மையில் வச்சுருக்கேன்னு சொல்கிறார் இருக்குது. அதில் எந்த விதமான பூச்சிகளும் போயிடக்கூடாது தூங்கும்போது அப்படின்னு அவர் பாதுகாத்து வச்சுருக்கிறார். ஒவ்வொன்றையும் நாம் நன்கு பாதுகாத்து இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே நம்ம அதை வந்து சிந்தித்து பார்த்தா தெரியும். நம்ம விரல் இருக்குது, விரலுக்கு முனையில் நகங்கள் இருக்குது. விரல் மாதிரியே எல்லாமே சாஃப்டாக இருந்துச்சுன்னா நம்ம அப்பப்போ அடிபட்டுரும். அந்த விரலுக்கு முன்னால் நகங்கள் தான் நம்ம விரலுடைய முனைகளை வந்து உறுதியாக வச்சுருக்குது. ஒரு பொருளை நம்ம எடுக்க போகிறோம்னா அது வேகமாகவோ மெதுவாக எடுத்தாலும் கை தட்டுப்படும். சாதாரண அது உறுப்பாக இருந்தால் தட்டுப்பட்டால் வலிக்கும். ஆனால் நகம் உறுதியாக இருக்கிறதுனால தான் அந்த கை தட்டுப்பட வலிக்கிறது இல்லை நம்மளுக்கு. அப்படி நம்முடைய விரல்களை அவர் பாதுகாத்து வைத்திருக்கின்றார். உடலுக்குள் நமக்கு தோலும் சதையும் இருக்குது இல்லையா. உடலுக்கு உள்ள சதைகளும் எலும்புகளும் இருக்குது. அந்த எலும்பையும் சதையும் எதை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கிறாரு, நமக்கு தோள்களை வழங்கியிருக்கிறாரு இல்லையா. இப்படி ஒன்றும் அந்த தோள்கள் சூடாகாமல் இருக்கிறதுக்காக ரோமங்களை வளர்க்குறாரு. அதில் ரோமங்களின் மூலமாக நமக்கு வந்து ஹீட்டெல்லாம் கன்வெர்ட் பண்ணுவது. அப்படி பலவிதமான அடுக்கு பாதுகாப்பில் எல்லாம் நமக்கு பாதுகாக்கிறார். அதற்கு சொல்கிறார் பரிபூர்ணமாகன்னு சொல்கிறார். ஒவ்வொருவரும் நன்கு பாதுகாக்கப்பட்டுள்ளனர். அப்புறம் 5 சொல்கிறாரு மானிடனானவன் தன்னுடைய படைப்பை குறித்து சிந்தித்து பார்க்கட்டும் அப்படிங்கிறார். நம்முடைய சொந்த படைப்பை குறித்தே நம்முடைய கால் எப்படி இருக்குது, கை எப்படி இருக்குது, உடல் எப்படி இருக்குது, எப்படிலாம் நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறோம், எப்படி நம்மளால் குடிய முடியுது, நம்முடைய எலும்புகள் அந்த ஃப்ளக்சுவேஷன் வளையக்கூடிய தன்மையிலெல்லாம் நம்மளால் குடிய முடியுமா, காலை மடக்கி உட்கார முடியுமா, எவ்வளோ வேகமாக நடக்கிறோம், எவ்வளோ மடக்கி உட்கார்றோம்,
எத்தனை விதமான அமைப்புகளை நம்ம படுத்துக்கொள்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்குது? அப்படி அல்லாஹ் நம்முடைய படைப்பை படைத்து வச்சிருக்கிறாரு. மானிடனானவன் தன்னுடைய படைப்பை குறித்து சிந்தித்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. தொடர்ச்சியாக நம்ம அதை பார்ப்போம். தூபு இலல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புலனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். அவர் தனித்தவர், இணைகளற்றவர், எல்லாம் வல்லவர், அனைத்தையும் அறிந்தவர், நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒருவர், நம்முடைய ஒரே எஜமானர், புகழ்ச்சிக்கு உரியவர். அந்த இரட்சகரை இங்கே நாம் போற்றி புகழ்வதற்காகவும் நினைவுகூறுவதற்காகவும் துதிப்பதற்காகவும் தனித்து அவரை மட்டும் இங்கே வழிபடுவதற்காகவும் ஜும்மாவுடைய 2வது உரையிலே அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். சூரா 86 பிரகாசமான நட்சத்திரம் அத்தாரீக் என்று சொல்லக்கூடிய சூறாவில் நம்ம 4 வசனங்களை பார்த்துட்ருக்கோம். 5வது வசனம், மானிடனானவன், மனிதனானவன் தன்னுடைய படைப்பை குறித்து சிந்தித்து பார்க்கட்டும் ஒரு வரிதியில் அல்லாஹ் சொல்கிறார். இப்போ படைப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்றையும் பற்றி பேசுகிறதா இருந்தால் நிறைய சமயங்கள் தேவைப்படும். நம்முடைய படைப்பை குறித்து சாதாரணமாக நம்முடைய உணவுகள், விதவிதமான உணவுகள் இருக்குது. குடிக்கக்கூடிய உணவுகள், கடுமையாக இருக்கக்கூடிய உணவுகள், மெல்லக்கூடிய உணவுகள். ஒவ்வொரு உணவுகளும் ஒவ்வொரு விதமான சத்துக்களை தரக்கூடியதாக இருக்குது. அவைகள் நமக்கு வெவ்வேறு மனங்களை தரக்கூடியதாக இருக்குது, வெவ்வேறு சுவைகளை தரக்கூடியதாக இருக்குது. எல்லா பழங்களும் ஒரே சுவை கிடையாது இல்லையா? கொய்யாப்பழம் இருக்கிற மாதிரி மாம்பழம் இருப்பதில்லை, மாம்பழத்தைப் போல பலாப்பழம் இருப்பதில்லை, பலாப்பழத்தைப் போல சப்போட்டா பழம் இருப்பதில்லை. ஒவ்வொரு விதமாக இருக்குது, ஒவ்வொரு வடிவத்தில் இருக்குது, ஒவ்வொரு நிறங்களில் இருக்குது, ஒவ்வொரு மனங்களில் இருக்குது. அவைகள்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். எவ்வளவு சுவைகளை கண்டறியக்கூடியதாக நம்முடைய நாவு இருக்குது, அதை மென்று சாப்பிடக்கூடிய பற்கள் இருக்குது, நம்முடைய உடலுக்கு வேண்டிய ஊட்டத்தை தரக்கூடியதாக அந்த உணவுகள் இருக்குது. அப்போ அல்லாஹ் நமக்கு நம்முடைய படைப்பை பற்றி சிந்திங்கன்னா வெறுமனை நம்முடைய வாய்களில் போய் சேர்றதில்லை. நம்ம அதை பலவிதமான ப்ராசஸ் பண்ணுறோம், எடுக்கிறோம். சில இதை சுத்தம் செய்து சாப்பிட வேண்டியிருக்கும். ஒரு அன்னாச்சி பழமாக இருந்துச்சுன்னா அது அப்படியே கிடைச்சிட முடியாது. எப்படி ஒரு வாழைப்பழத்தை நம்ம உரித்து சாப்பிட்றோமோ, நம்ம அன்னாச்சி பழத்தை நம்ம அதனுடைய தோள்களை சீவி சாப்பிடக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். ஒரு பழப்பழமாக இருந்துச்சுன்னா நிறைய முட்களால் பாதுகாக்கப்பட்டிருக்காது. அதை நாம் முறையாக உரித்து கையில் அதனுடைய கரைகள் படாமல் இருக்கிறதுக்கு எண்ணெயை தடவிக்கிறோம். அதனுடைய பால்கள் படாமல் இருக்கிறதுக்கு, இந்த சுளைகளை இலகுவாக உரிப்பதற்கு ஏற்ப நாம் அதை வெட்டிக்கிறோம். அந்த முறைகள் நம்ம தெரிஞ்சால் செய்ய முடியும். அப்போ அதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். அல்லாஹ் நம்முடைய படைப்பை குறித்துன்னு சொல்கிறாரு. நம் படைப்பு மட்டும் இல்லாமல் மற்ற படைப்புகளும் அதில் இருக்குது சிந்திப்பதற்கு. அப்போ நம்ம ஒவ்வொன்றையும் தின்னுட்டா அது அப்படியே நமக்கு உடலில் போய் சேர்ந்து வெளியாகிடுதா, அதில் உள்ள எல்லா விதமான சத்துக்களையும் அது பிரித்து எடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்படி அல்லாஹ் ஒரு செட்டப் நமக்கு உடம்புக்குள்ளே வச்சுருக்கிறார். ஜீரணமாகக்கூடிய அமிலங்கள் உடலில் இருக்குது. என்ன சாப்பிட்டாலும் அது பசுமாகிடுது இல்லை, சாப்பிட்ட மாதிரியே வரக்கூடியதாக இருக்குது இல்லையா? அது ஒரு மிஷினில் போட்டால் எந்த அளவுக்கு பொடியாவாதோ அது மாதிரியான அதை விட தாண்டி என்ன செய்யுது, ஜீரணமாக வெளியே வந்துடுது. அப்படி நம்முடைய படைப்பை எல்லாம் படைத்து நம்மளை இயக்குகின்றார். நம்முடைய எல்லா படைப்புகளுமே, நம்முடைய தலையாக இருக்கட்டும், அது எப்படி பாதுகாப்பாக எல்லாம் அமைச்சு வச்சுருக்கிறாரு. ஏன்னா நம்ம முக்கியமான ஐம்புலங்கள் உள்ளது நம்முடைய தலையில் தான் இருக்குது. அதில் மிக முக்கியமாக செயல்படக்கூடியது இந்த மூளையாக இருக்குது. அந்த மூளைக்கு வேறு இடங்களில் மற்ற இடங்களில் போல் அந்த தோள்கள் இல்லாமல் அந்த தோள்களுக்கு உள்ள மண்டை உடலாம் வச்சுருக்கிறார். மிக உறுதியான எலும்புகளால் செய்யப்பட்டது, லேஸில் உடைக்க முடியாது. அதுக்குள்ளே தான் மனிதனுடைய செயல்படக்கூடிய திறன் உள்ள அந்த மூளை அங்கே இருக்குது. அதெல்லாம் அப்படி பாதுகாத்து வச்சுருக்கிறாரு. மிகவும் நன்கு பாதுகாக்கப்பட்டதாக எல்லாம் ஆக்கி வச்சுருக்கிறாரு. அந்த படைப்பை பற்றி அவன் குறித்து சிந்திக்கட்டும்ங்கிறார். மூளை பழுதாயிடுச்சு, ரத்தம் கட்டிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சின்னா ஒட்டுமொத்த உறுப்புகளும் இயங்காது. மூளையினுடைய கட்டுப்பாடு தான் நம்ம கை அசைக்கிறோம், சைகை செய்கிறோம், சாப்பிட்றோம், மடக்கிறோம், வேலை செய்கிறோம், எல்லாமே அந்த மூளையினுடைய கட்டல் அடிப்படையில் தான். மூளை மட்டும் இயங்கலைன்னா வேறு மற்ற ஒன்றும் இயங்காது. நம்ம ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோமா இல்லையா? எவ்வளோ பேருக்கு சொல்கிறோம் அந்த ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம். பக்கவாதம்,
தலையில் 2 பகுதி மூளை இருக்குது. ஒரு பகுதி டேமேஜ் ஆகிடுச்சுன்னா மறுபகுதியில் அந்த கைகால் இயங்காமல் போயிடும். இதெல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அப்படி நம்முடைய மூளையெல்லாம் பாதுகாத்து வச்சுருக்கிறாரு. அதை பற்றி சிந்திக்க சொல்கிறார். அதை பற்றி சிந்தித்தோம்னா அல்லாஹ் தன்மை நமக்கு தெரிய வரும். நாம் அவரை வழிபடுவதற்கு அது நமக்கு வழிவகுக்கும். அப்படிப்பட்ட இரட்சகர் நம்ம வழிபடணும். படைப்பாளராகிறாரு, விதவிதமாக படைக்கிறாரு, இயலாமையிலிருந்து படைக்கிறாரு, படைத்த ஒன்றை அவர் பாதுகாக்கின்றாரு, அவர் தான் நம்மை வழி நடத்துகிறாரு. நமக்கு சுயமான அறிவு எதுவுமே இல்லை. அப்படி அல்லாஹ் ஒரு மகத்தான ஒருத்தராக இருக்கிறாரு. அவர் நம்ம வழிபடுவதற்கு நாம் நம்முடைய வழிபாடை அவருக்கு நம்ம செலுத்தணும். அவரை மட்டும் வழிபடணும். அதன் மூலமாக தான் நாம் என்ன செய்யப்படுவோம்? ரட்சிக்கப்படுவோம், நம்ம காப்பாற்றப்படுவோம், நம்ம மன்னிக்கப்படுவோம், நாம் மீட்டு கொள்ளப்படுவோம். மறுமையில் நாம் நம்முடைய ஆன்மா எந்தவித துன்பத்தையும் அனுபவிக்காமல் ஒரு சுகமாக வாழக்கூடிய ஒன்றாக இருக்கும். அப்படிலாம் நாம் எது செஞ்சால் அல்லாஹ்வை நாம் அறிந்து கொண்டால், அவருடைய தன்மையை நாம் அறிந்து கொண்டால், அவரை நாம் சார்ந்து இருந்தால் இது நடக்கும். அதெல்லாம் சார்ந்து இருப்பதற்கு என்ன செய்யணும்? நல்லா சொல்கிறாரு, படைப்பை பற்றி சிந்திங்க அப்படிங்கிறார். உங்கள் படைப்பை சிந்திங்க. நம்ம படைப்பை சிந்திச்சோம்னா அதுக்கு அடுத்து மற்ற படைப்பு வந்துடும். நாம் உண்ணக்கூடிய உணவு, நம்மளை சுற்றி வாழக்கூடிய மற்ற உயிர்கள், அது நடமாடக்கூடிய வடிவத்தில் இருந்தாலும் சரி, அசையா பயிர்களாக இருந்தாலும் சரி, கனி தரக்கூடிய மரங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே எப்படி இயங்குதுன்னு பார்க்க முடியும். ஒரு தென்னை மரம் இருக்குது, கட்டமாக இருக்குது அந்த தென்னையினுடைய மரம். ஆனால் அது வேரின் மூலமாக தண்ணியை கொண்டு போய் எங்கே சேர்க்குது? தேங்காய் இளநீர் சேர்க்குது. ஒரு இளநீ வெட்டி எவ்வளோ தண்ணி குடிக்கலாமோ? அரை செம்பு தண்ணி வருது, சில இது 3/4 செம்பு தண்ணி வருது. தண்ணி எப்படி வந்துச்சு அதுக்குள்ளே? அந்த தண்ணிக்கு முன்னே அந்த இளநிக்கு என்ன இருக்குது? ஒரு நார் தான் போகுது அதில், இல்லையா? அதுக்குள்ளே தண்ணி வர வெட்டிப்பார், ஒன்றுமே தெரியாது. மேலே பொடி பொடி நரம்புகள் தான் இருக்குது அதில். அதன் மூலமாக தண்ணி உள்ளே போகுதுன்னா அவர் எப்படிப்பட்ட படைப்பாளர் இருப்பார்? எவ்வளோ ஒரு மரத்தில் மாங்காய் காய்க்குது. மாங்காயாக காயாக இருக்கும்போது புளிப்பாக இருக்குது, பழத்தா எப்படி இனிப்பாக மாறுது? அவ்வளோ இனிப்பு அங்கே எப்படி வாய்ப்பு? அவர் நாடி இதை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அவருடைய படைப்புகளை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய தன்மையில் அறிய முடியும். அவருக்கு நாம் முழுமையாக இன்னும் கூடுதலாக சரணடைவதற்கு ஏதுவாக இருக்கும். அதுதான் அது அந்த வசனத்தில் சொல்கிறார். பரிபூர்ணமாக ஒவ்வொருவரும் நன்கு பாதுகாக்கப்பட்டுள்ளனர். மானிடனானவன் தன்னுடைய படைப்பை குறித்து சிந்தித்து பார்க்கட்டும். எப்படி மனிதன் படைக்கப்பட்டான், எப்படி நாம் வந்தோம், எப்படி இருக்கிறோம், எங்கே போக போகிறோம். 6 சொல்கிறாரு, பீச்சப்பட்ட திரவத்தில் இருந்து அவன் படைக்கப்பட்டான் அப்படிங்கிறார். பீச்சப்பட்ட திரவம், இரத்தத்தால் உருவான ஒரு திரவம், விந்துன்னு சொல்கிறோம். அந்த திரவத்தில் அது பீச்சப்பட்டு தான் அங்கே செலுத்தப்பட்டுச்சு. அந்த திரவத்தில் ஒரு சின்ன ஒரு பகுதி தான், ஒரு ஊசியில் முக்கி எடுத்தால் அந்த மணல் என்ன படுமோ அதுவே போதும் ஒரு மனிதனை உருவாவதற்கு. அப்படிப்பட்ட படைப்பாளர். அந்த ஊசி முனையில் உள்ள சின்ன ஒரு நீரில் தான் நம்முடைய கண்கள் இருந்துச்சு, நம்முடைய முகம் இருந்துச்சு, நம்முடைய உடல் இருந்துச்சு, நம்முடைய ரத்தம் தோல் எல்லாம் இருந்துச்சு. இந்த ஒட்டுமொத்த வளர்ச்சியும் அதுக்குள்ளே தான் இருந்துச்சு. எப்படி ஒரு விதைக்குள்ளே மரத்தை பார்க்க முடியாதோ அது மாதிரி அந்த சிறு துளியில் தான் நாம் எல்லாம் இருந்தோம். அப்படி ஒன்றுமே இல்லாத ஒரு துளியிலிருந்து நம்மளை எல்லாம் படைச்சிருக்கிறார். அதை யாவப்படுத்துகிறாரு. பீச்சப்பட்ட திரவத்தில் இருந்து அவன் படைக்கப்பட்டான். அந்த பீச்சப்பட்ட திரவத்தை நாம் தொடுவதற்கே அருவருப்பு செய்வோம். தொடுவதற்கே அருவருப்பான அந்த ஒரு திரவத்தில் தான் நாம் வந்தோம் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம எதுக்குமே பெருமை கொள்வதற்கோ எதையும் அடைந்ததற்கு நாம் தகுதி கிடையாது. நம்மளை அதை அடைய வச்சுருக்கிறார். இன்றைக்கி அல்லாஹ் நம்மளை ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்தில் வச்சுருக்கிறாருன்னா, நான் என் அறிவை கொண்டு தேடிக்கொண்டேன்னு யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அல்லாஹ் அங்கே வச்சுருக்கிறார். செல்வந்தன் அவன் இருக்கிறாருன்னா அவன் நல்ல திறமைசாலியாக இருந்து சம்பாதிச்சான் அப்படியா சொல்ல முடியும்? அவனை அல்லாஹ் அங்கே வச்சுருக்கிறார். அவனை விட திறமை இல்லாதவன்லாம் ஏழையாக இருக்கிறானே. அப்போ திறமைக்கும் செல்வத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அல்லாஹ் தான் நாடி அடிக்கிறாரு, அங்கே வைக்கிறார். அப்போ எந்த மனிதனாக இருந்தாலும் பீச்சப்பட்ட திரவத்திலிருந்து வந்தவன், அவனுக்குன்னு சுயமான சக்தி கிடையாது. அவன் பெருமை கொள்வதற்கோ அகந்தை கொள்வதற்கோ எந்த வழியும் கிடையாது. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், கைகளால் நம்ம தொடுவதற்கு அருவருப்பான ஒரு திரவத்திலிருந்து
பீச்சப்பட்ட திரவத்திலிருந்து தான் மனிதன் நல்லா படைக்கிறாரு. அப்போ நம்ம அது ஞாபகம் இருந்துச்சுன்னா நமக்கு எந்த சமயத்துலேயும் நான் அப்படிங்கிற அகந்தை நமக்கு வரக்கூடாது. அப்படி வரும்பொழுது தான் இதை நினச்சி பார்க்கணும். நான் எழுதி படைக்கப்பட்டோம் அப்படிங்கிறத. நான் இந்த குடும்பம், நான் அந்த குடும்பம், நான் இந்த ஊருக்காரன், நான் இப்படிப்பட்ட பரம்பரை, எங்கள் தாத்தா பாட்டி, இதெல்லாம் பெருமை பேசுறதுக்கு இடமே கிடையாது. எல்லாருமே எங்கேருந்து வந்தவங்கன்னா அந்த பீச்சப்பட்ட திரவத்துக்கு வந்தவங்க தான். அவர் எப்போ ஏற்பட்ட அரசனாக இருந்தாலும் சரி, மகாராஜா இருந்தாலும் சரி, கடவுள் தான் அவரை அரசராகவோ புனிதராகவோ அல்லதான் ஆக்கி வைக்கிறார். ஆனால் அவர் நாடினார்னா அரசன் கூட ஆண்டி ஆகிடக்கூடிய காலத்தை நம்ம பார்த்தோம். ஒரு நாடு அரசனாக இருக்கிறான், அவன் தேடப்படுறான், சொந்த நாட்டில் பூமியை தோண்டி உள்ளே மறைஞ்சி ஒளிஞ்சிருக்கான். அப்படி எல்லாம் ஆக்கி வச்சாரா இல்லையா? அப்போது அரச குடும்பம் அதெல்லாம் பேசுகிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. எல்லா சாம்பிளும் உலகத்தில் எல்லாம் நமக்கு வச்சுருக்கிறார் உதாரணங்களை. அப்போ அதையும் பார்த்து நாம் நம்மளை என்ன செஞ்சுக்கணும்? சீர்திருத்தி வச்சுக்கிடணும். அப்போ மானிடனானவன் தன்னுடைய படைப்பை குறித்து சிந்தித்து பார்க்கட்டும். பீச்சப்பட்ட திரவத்திலிருந்து அவன் படைக்கப்பட்டான், முதுகெலும்பிற்கும் உள் உறுப்புக்கும் இடையில் இருந்து அப்படின்னு சொல்கிறார். அந்த திரவம் எங்கேருந்து வருதுன்னா முதுகெலும்பிற்கும் உள் உறுப்புக்கும் இடையிலிருந்து வந்து ஒரு திரவமாக இருக்குது. இன்றைக்கி அதை விஞ்ஞானமெல்லாம் சொல்லுது, அந்த விஷயங்களெல்லாம் எப்படி அது உருவாகுதுங்கிற விஷயத்தை. அது அல்லாஹ் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அவர் நிச்சயமாக அவனை உயிர் தெழுப்புவதற்கு ஆற்றல் உடையவர். எப்படி மனுஷன் வாழ்கிறான்னா அவன்தான், நாம் தான் இங்கே வாழ்கிறோம், நாம் தான் சம்பாதிக்கிறோம், நாம் தான் சாப்பிட்றோம், நாம் தான் ஆரோக்கியமாக இருக்கிறோம், நம்மளை நாம் தான் பாதுகாத்துக்கொள்கிறோம் அப்படின்னு அவன் நினச்சி வாழ்ந்துட்டுருக்கிறான். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு? ஒன்றுமே இல்லாததுலேருந்து உன்னை படைத்தேன், ஆனால் நீ இப்படிலாம் பெருமை கொண்டு வாழ்ந்துட்டுருக்கிறல்ல, அவர் என்ன செய்வார்னா நிச்சயமாக அவனை உயிர் தெழுப்புவதற்கு ஆற்றலுடையவன்னு சொல்கிறார். நீ எப்படிலாம் மரணத்தை முன்னால் வச்சுக்கிட்டு பெருமை கொண்டு வாழ்கிறியோ ஒரு காலத்தில் நீ மரணத்தை அடைய போகிற. ஆனால் மரணத்தை அடைஞ்சிட்டா நீ அப்படியே விட்டு விடப்பட மாட்ட, என்ன செய்யப்படுவ? உயிர் தெழுப்பப்படுவேன்னு சொல்கிறார். ஒன்றுமே இல்லாமலிருந்து படைத்த ஒருவருக்கு எல்லாம் இருக்கும் பொழுது படைக்க அவரால் இயலாதா? ரொம்ப எளிதானது. இல்லாமலிருந்து படைப்பது தான் யாருக்குமே கஷ்டம். கடவுளுக்கு அது கஷ்டம் இல்லை. அவர் எல்லாம் வல்லவர், எல்லாம் அறிந்தவர், எதையும் செய்யக்கூடியவர். இல்லாமலிருந்து படைப்பது மற்றவனுக்கு தான் கஷ்டம். அது படைக்க முடியாது, அது அவர் மட்டும்தான் படைப்பார். ஆனால் இருக்கக்கூடிய ஒரு உடலிருந்து உயிர் உண்டாக்குறதோ படைக்கிறதோ இவ்வளோ எளிதுங்கிறத உதாரணத்தில் நமக்கு சொல்கிறார். உடல் மண்ணில் போட்டால் மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும், திரும்பவும் நாம் அதை எழுப்போம்னு சொல்கிறார், ஒன்று சேர்ப்போம்னு சொல்கிறார். அந்த விரல் நுனிய கூட ஒரே கூட அவனுக்கு மாறாத அந்த கட்டமைப்பு இருக்குன்றார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. ஆதம் காலத்திலிருந்து வருங்காலம் வரைக்கும் எல்லா காலத்திலையும் வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் கட்ட விரலுங்கிறது அந்த சின்ன சைஸ் தான் இருக்கும். அந்த சைஸுக்குள்ளே அப்படி மாடுலேஷன் டிசைன் பண்ணவர் அவர். அந்த டிசைன் ஒவ்வொருத்தருக்கும் மாறாமல் திரும்பவும் அதே மாதிரி உயிர் தெழுப்பக்கூடியவராக அவர் இருக்கிறாரு. அதை நீ நினச்சி வாழு. ஒன்று நீ எது அப்படி நினச்சி வாழு. நீ செத்துட்டா திரும்பவும் நம்மளை உயிர் கொடுத்து எழுப்புவார். விசாரணை இருக்குது, மறுமை இருக்குது, மீட்சி இருக்குது, சொர்க்கம் நரகம் இருக்குது. அப்படி நினச்சி வாழுங்கிறதுக்கு 8வது வசனத்தில் அவர் நிச்சயமாக அவனை உயிர் தெழுப்புவதற்கு ஆற்றல் உடையவர் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் கொஞ்சம் ஆட்டம் போடும் பொழுதெல்லாம் அவர் அவரை கண்டுக்காமல் இருக்கிறார்ல. ஏன்னா அவருடைய பாவத்தை உடனுக்குடன் பிடிப்பதாக இருந்தால் திருத்திடுவான். அவன் பிடிக்காமல் விட்டு வச்சுட்டார். இதை என்ன செய்கிறான்? இவன் சாய்ஸை எடுத்துக்கிறான். நான் தான் நினச்சிக்கிறான். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா அவன் செத்ததுக்கப்புறம் உயிர் கொடுத்து எழுப்புவதற்கு ஆற்றல் உடையவர். இப்போ ஒன்றை கட்டுப்படுத்தலை, ஒன்றும் செய்யலை, உன் ஆற்றல் இல்லாமல் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காது. ஆற்றல் இருக்குது, அதை உனக்கு அவகாசம் கொடுத்துருக்குறார். ஆனால் அவருடைய ஆற்றலை எப்போ காட்டுவார்? செத்ததுக்கப்புறம் காட்டுவாருன்னு சொல்கிறார். உயிர் தெழுப்புவதற்கு ஆற்றல் உடையவர். அனைத்து ரகசியங்களும் அறியப்பட்டதாகி விடுகின்ற அந்த நாள். நீ எவ்வளோ ரகசியம் வச்சுருந்தியோ அதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த நாளாக இருக்குது. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஒருத்தராக இருக்கிறாரு. அந்த சமயத்தில் அவனுக்கு எந்த சக்தியும் அன்றி ஒரு உதவியாளரும் கிடையாது. இந்த உலகத்தில் சாப்பிட்டு புஷ்டியாக சத்துள்ள ஒரு மனிதன் இருக்கிற மாதிரிலாம் அங்கே என்ன செய்ய முடியாது, இருக்காது. எந்த சக்தியும் இருக்காது. அவனுக்கு ஒரு உதவியாளர் இருக்க மாட்டான். இந்த உலகத்தில் கொஞ்சம் உதவியாளர் இருப்பான், ஹெல்ப் பண்ணுவான். பணம் கொடுத்தா சம்பளத்துக்கு ஆள் வச்சுக்கிடலாம். உதவிக்கு ஒரு வயசான காலத்தில் நடமாட முடியலைன்னா ஹெல்ப்புக்கு ஆள் வச்சுருப்பான். அதால் அங்கே முடியுமான்னா அங்கே இல்லைன்றாரல்ல.
எந்த உதவியாளரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நாம் தயாராகணுங்கிறதுக்கு தான் என்ன சொல்கிறாருங்க, நம்முடைய படைப்பை பற்றி சொல்கிறார். அவருடைய படைப்பையும் சொல்கிறாரு, ஆகாயத்தில் உண்மையை சொல்கிறாரு, அதன் மீது சத்தியம் மீட்டு சொல்கிறாரு, மாநிலங்களை பற்றி சொல்கிறாரு, நம்ம பாதுகாக்கப்படுறதை பற்றி சொல்கிறாரு. பல விதமாக சொல்லி நம்முடைய மரணத்தை நினைவுபடுத்தி மீண்டும் உயிரோடுத்தி எழுப்போம் சொல்கிறாரு. அங்கே எந்த ரகசியம் இருக்காது, எல்லாம் வெளிப்படுத்தப்படுங்கிறாரு. நமக்கு அங்கே எந்த விதமான உதவியாளரும் கிடையாது, நமக்கு சக்தியும் கிடையாது. நம்மளால் நம்மளே ஓடவும் முடியாது, எந்த சக்தியும் கிடையாது. உட்காந்து எந்திக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது. நமக்கு எதுவுமே சுயமான சக்தி, அவர் தரக்கூடிய சக்தியை தவிர எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மறுமைக்கு நாம் தயாராகணுங்கிறதுக்காக நினைவுபடுத்துகிறாரு. அல்லாஹ் மிகவும் நம் மீது கருணை உள்ள ஒருவரால் தான் என்ன செய்ய முடியும், இது மாதிரி நமக்கு நினைவு கூறி சொல்ல முடியும், படிப்பினைகளை நமக்கு சொல்ல முடியும். அவர் இவ்வளோ படிப்பினை சொல்லி நாம் அதை கேட்கலன்னா அது மாதிரியான ஒரு மூடத்தனம், முட்டாள்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது. ஆக அல்லாஹ்வுடைய இந்த அறிவுரைகளை நாம் அவ்வப்போது படித்து நினைவு கூறி அவருக்கு மட்டும் சரணடைந்து அவரை போற்றி புகழ்ந்தவர்களாக இருந்து நம்முடைய ஆன்மாவை வளர்ச்சியுடைய ஆன்மாவாக ஆக்கி அல்லாஹ் நம்மை மீட்டுக்கொள்வாராக என பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்வோம். வார்த்தையின் போல் நினைத்தும் அல்லாஹ்வுக்கே மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா அல்ஹம்துலில்லாஹ் ஹக்கீமுஸ்ஸலாம்.